2024 பொது தேர்தலை முன்னிட்டு ஸ்ரீலங்கா டிசைட்ஸ் விசேட தேர்தல் ஒளிபரப்பு நாளை காலை 6 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் யாவும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. கொழும்பு நியூஸ் ஃபர்ஸ்ட் சென்டர் மற்றும் ரத்மலானி ஸ்டைன் கலையகத்திலிருந்து பொது தேர்தல் தொடர்பிலான தகவல்களை நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் வழங்க நாம் தயார். இது தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் ராஜேந்திரன் கோகுல்நாத். செப்டம்பர் 21ஆம் தேதி ஒரு மாபெரும் ஜனநாயக கடமை நாடளாவிய ரீதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு ஜனநாயக கடமை நவம்பர் 14ஆம் தேதி வியாழக்கிழமை 22 தேர்தல் மாவட்டங்கள், 160 தேர்தல் தொகுதிகள், 13,421 வாக்களிப்பு நிலையங்களில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு. 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் தெரிவு செய்யப்பட போகிறார்கள் என்கின்ற விடயத்தை முழு நாடும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருக்கின்ற தருணத்திலே ஜனாதிபதி தேர்தல் காலத்தை போல பொது தேர்தல் முடிவுகளை உடனுக்குடனும் விரைவாகவும் 3 மொழிகளிலும் ஸ்ரீலங்கா டிசைட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்டாக உங்கள் வசம் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சக்தி டிவி, சிரச டிவி, TV1, அது மாத்திரமல்லாமல் வானொலிகளில் சக்தி FM, சிரஸ் FM, YFM, SFM, லெஜெண்ட் FM வாயிலாகவும் குறுந்தகவல் சேவை மூலமாகவும் சர்வதேச ரீதியிலே இருக்கின்றவர்களுக்காக www.newsfirst.lk என்கின்ற இணையதளம் வாயிலாகவும் தேர்தல் பெறுபேறுகளை ரத்மலான ஸ்டைன் கலையகத்தில் இருந்து உடனுக்குடன் விரைவாக முதன்மையாக உங்கள் வசம் சேர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது பூர்த்தியாகி இருக்கின்றன. நாளை காலை 6 மணி முதல் இறுதி தேர்தல் பெறுபேறு வருகின்ற 15ஆம் திகதி வரை உங்கள் வசம் சேர்ப்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எப்போதும் மக்களுடன் இருக்கின்ற நியூஸ் ஃபர்ஸ்டுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ரத்மலான ஸ்டைன் கலையகத்தில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத்.